இந்த நாள்ல வருகிற இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கென்று அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். आज परमेश्वर जो शब्द यहाँ से बांटा जा रहा है वो आपके लिए आप लेकर उसे स्वतंत्रता रूप से आप उसे महसूस कीजिए, स्वीकार कीजिए. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து व्यवस्था विवरण 26:9 व्यवस्था विवरण 26 में 9वां वचन हम पढ़ेंगे. கவனிங்க. எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். और हमें इस स्थान पर पहुंचाकर यह देश जिसमें दूध और मधु की धाराएं बहती है हमें दे दिया है. இந்த வார்த்தை உங்களுக்கு தான். ये वचन आपके लिए ही है. என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. मेरे आवाज को सुनने वाले आपको ही ये वचन है. கவனமா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம். ध्यान से सुनोगे तो ये वचन आपके लिए ही है. இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். इस देश को आपके लिए परमेश्वर ने दे दिया है. நீங்க எந்த ஏரியால இருக்கிறீங்களோ, எந்த நகரத்துல இருக்கிறீங்களோ, எந்த வில்லேஜ்ல இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தம். जो स्थान पर आप रहते हैं, जो नगर पर आप रहते हैं, जो सिटी में आप रहते हैं, वो जगह परमेश्वर ने आपके लिए दिया है. இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். ये वचन जो है इजराइल लोगों के लिए परमेश्वर ने दिया था. அதே வார்த்தை இன்று கர்த்தர் நமக்கு தருகிறார். यही शब्द परमेश्वर आज हमारे लिए दे रहा है. சொல்லுகிறார், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். वो लोग कहते हैं कि दूध और मधु जो नदी के समान बहती है, इस प्रकार का जो देश है वो हमारे लिए दिया गया है. எப்படி ஓடும்? कैसे बहती है? பாலும் ஓடுமாம், தேனும் ஓடுமாம். दूध भी बहती है और वहाँ पर मध भी बहता है. பால் அதிகமாய் கறந்தப்புறமும் எல்லாரும் குடிச்சப்புறமும் எல்லாம் வித்து தீர்த்தப்புறமும் அந்த மாட்டுட்ட பால் இருந்ததுனால அது என்ன செய்து தானே வடிந்து கீழே போகிறது. जो दूध को अगर हम देखेंगे, जो गाय होती है वो दूध को देती है, उससे निकालने के बाद पीने के बाद सभी लोग तृप्त होने के बाद भी अगर उसके पास दूध रहेगा तो वो व्यर्थ रीति से बहती रहती है. இப்போ நம்ம மூளை என்ன செய்யும்? ஐயோ அதை கொஞ்சம் பிடி, நாளைக்கு சேர்த்து வைன்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்தி அடைந்து மீதியானதை எடுக்கும்போது அதையும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு அது வலிந்து போகிறதா இருக்கிறது. अगर हम इस परिस्थिति को अगर हम देखते रहेंगे, गाय के इसमें से दूध बह रहा है, तो हमारा सोच कैसा रहेगा कि हम उसे इकट्ठा करेंगे, कल के लिए इस्तेमाल करेंगे. लेकिन प्रभु हमें ऐसा आशीर्वाद देता है कि हम सब खाकर तृप्त होते हैं और फिर जितना बचता है वो बहता रहता है. உங்களுக்கு புரியுதா? आप समझ रहे हो? நீங்க இந்த பாலை பக்கத்துல இருக்கிற ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க. आप इस दूध को अपने बगल में रहने वाले गरीब लोगों में आप बांटते हो. அப்பவும் அது இது நிறைய இருக்குது. फिर भी वो खत्म नहीं होता है और दूध आता है. அந்த அளவு கர்த்தர் அந்த தேசத்தின் ஆடு மாடுகளை ஆசீர்வதிக்கிறார். इतना आशीर्वाद परमेश्वर ने उस देश को, परमेश्वर ने उस गाय को, उधर के जो पशुओं को परमेश्वर ने आशीष किया है. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம். इस प्रकार का आशीर्वाद அது வழிந்து ஓடுகிறதா இருக்கு. जो बहती है, उमड़कर बहती है, इस प्रकार का आशीर्वाद. தேனும் பாத்தீங்கன்னா அப்படிதான் வழிந்து ஓடுகிறது. मध भी देखेंगे तो वैसे ही बहती रहती है. இதை எதை குறிக்கிறது? ये किसे दिखलाता है? உங்களுடைய கையின் பிரயாசங்களை குறிக்கிறதா இருக்கிறது. आपके हाथों को, कामों को दिखलाता है. உங்களுடைய கையின் பிரயாசத்தினால் வருகிற அந்த வருமானத்தை நீங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏழைகளுக்கும் கொடுக்கிறீர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொடுக்கிறீர்கள். அது மீண்டும் இருக்கும்போது அது மிகுந்ததாய் வழிந்து ஓடுகிறதா இருக்கு. ये जो कार्य किसे दिखलाता है? आपके हाथ से जो भी आप काम करते हो, जो भी आप कमाइयों को घर पर लेकर आते हो, वो आप खाकर तृप्त होकर और बचता है और आप परमेश्वर के राज्य में बोते हो, गरीब लोगों को भी देते हो और फिर भी और आशीर्वाद आपके जीवन में बहता रहता है. இப்படிப்பட்டதான தேசத்தில் தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். इस प्रकार के एक देश में ही प्रभु ने आपको रखा है. சந்தோஷமா இல்லையா? क्या आप खुश हैं? ஒருவேளை இதுவரை அந்த அனுபவத்துல இல்லைன்னா இனிமேல் கர்த்தர் இன்றிலிருந்து அதை ஆரம்பிப்பார். अगर ऐसा कभी आपने अनुभव किया नहीं होगा तो आज से इस कार्य को आप अनुभव करोगे. நீங்க கொடுக்க வந்துகிட்டே இருக்கும். आप जितना आप दोगे उतना आपको मिलता जाएगा. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். प्रभु आपको लगातार आशीर्वाद करते रहेंगे. தேசத்தை குறித்த ஒரு நல்லெண்ணம் நமக்கு உண்டாகணும். देश के प्रति आपको एक अच्छा सोच होनी चाहिए. ஏனென்றால் கர்த்தர் இந்த
இந்திய தேசத்திலே நம்மை வைத்திருக்கிறார். क्योंकि परमेश्वर ने हमें इस भारत देश में रखा है। இந்த இந்திய தேசத்திலே எல்லா வகையான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. इस भारत देश में सभी प्रकार के आशीषें यहाँ पर है। இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். इसे परमेश्वर ने हमें दिया है। அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3-4 நாம் வாசிப்போமானா इसी व्यवस्था विवरण में 6 अध्याय 3 और 4 को हम पढ़ेंगे। நாம் இந்த தேசத்தில் விருத்தி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. हम इस देश में बढ़ने के लिए हमें क्या करना है, ये परमेश्वर हमसे कहते हैं। உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3-4 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். व्यवस्था 6 अध्याय 3 वचन मैं पढ़ती हूँ। 3-4 3 और 4। இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். है इज़राइल सुन और ऐसा ही करने की चौकसी कर, इसलिए कि तेरा भला हो और तेरे पितरों के परमेश्वर यहोवा के वचन के अनुसार उस देश में जहाँ दूध और मधु की धाराएं बहती है तुम बहुत हो जाओ। है इज़राइल सुन, यहोवा हमारा परमेश्वर है, यहोवा एक ही है। ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேசத்திலே நாம் விருத்தி அடைவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்ய நாம் கவனமாய் இருப்போமானால் கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்வார். अगर इस देश में हमें बढ़ना है, बढ़ोतरी पाना है, तो परमेश्वर के वचन के ऊपर कान लगाकर उसके अनुसार हमें चलना है। நல்லா சொல்லி இருக்குது, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கு. इसमें अच्छी रीति से लिखा है कि है इज़राइल अगर तुझे अच्छा चौकसी रह, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு. जैसा परमेश्वर यहोवा ने कहा है कि दूध और मधु बहने वाली उस देश में तुझे रहना है, तो அவைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி நீ செய்ய கவனமாய் இருந்தால், எச்சரிக்கையாய் இருந்தால், परमेश्वर यहोवा के वचन के अनुसार तू चले। இஸ்ரவேலே நீ கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். इज़राइल तू सुन, हमारा परमेश्वर एक ही है। அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் பொழுது இந்த தேசத்தில் நாம் விருத்தி அடைய முடியும். इसलिए जब हम परमेश्वर के राज्य और उसके धार्मिकता को जब हम खोजते हैं तब हमें ये सब आशीषें हमें मिलती है। சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உன்னத நிலைமை அடைவார்கள். बहुत सारे लोगों के जीवन में उनके जीवन बहुत ही एक उन्नति के स्थान में पहुंच சிலருடைய जाएगा। வாழ்க்கையில் மகா பெரிய விருத்தி இருக்கும். उनके जीवन, किसी के जीवन में बहुत बढ़ोतरी रहती है उनके நீங்க जीवन கொஞ்சம் में। உற்று கவனிப்பீர்களானால் अगर हम गौर से देखेंगे तो அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்திருப்பார்கள். वो लोग जो है वो परमेश्वर को पहला स्थान देते அவர்கள் हैं। தேவனுடைய வார்த்தை மிகவும் நேசித்திருப்பார்கள். वो लोग परमेश्वर के वचन के ऊपर बहुत ही प्रिय रहते हैं। தன்னுடைய வாழ்க்கையின் முதன்மையான இடம், தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான இடமாய் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் அவர்கள் கொடுத்திருப்பார்கள். वो लोग अपने जीवन में परमेश्वर को पहला स्थान देते हैं और परमेश्वर के वचन को पहला स्थान देते हैं। அப்படி இருக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். ऐसे जो लोग रहते हैं वो लोग बढ़ोतरी पाते हैं। அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விருத்தி அடைய செய்கிறார். ऐसे लोगों को परमेश्वर बढ़ाता है और आशीष देता है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है காலையிலே நேரப்பட வேலையிலே தரித்து மிகுந்த கஷ்டம் கொண்டு நாம் வேலை செய்தாலும் அது நமக்கு வாய்க்காது. காரணம், கர்த்தரை மாத்திரம் நீங்கள் பற்றி கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் கவனமாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய செய்வார். परमेश्वर कहता है कि भोर में उठकर आप तकलीफ उठाकर पूरा दिन काम करना ही आपको फल नहीं देता है, बल्कि आप परमेश्वर को पहले खोज कर और अपने कामों को परमेश्वर के हाथों में दोगे तो उसमें परमेश्वर आपको बढ़ोतरी देगा। முதலாவது पहला, தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது, परमेश्वर के राज्य और उसकी धार्मिकता की खोजी रहो। இரண்டாவது கூட கொடுக்கும். दूसरी बात जो है वो सब कुछ आशीषें आपके पीछे पीछे आएगी। அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த ஒரு விருத்தி வேண்டுமானால் தேவனுடைய காரியத்தில் நாம் முதன்மையாய் முக்கியமான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். अगर आपके जीवन में एक बढ़ोतरी चाहिए, बहुतायत का एक आशीर्वाद चाहिए, तो आपको परमेश्वर को पहला स्थान देना है। அப்ப மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमें ऐसे जगह पर रखा है जहाँ पर बहुत सारे आशीषें मिली जाती है। அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற
பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் தேசமாய் இருக்கிறது. वो देश में दूध और मधु नदी के जैसे बहती रहती है, इस प्रकार का आशीष भरा हुआ एक देश है। நாம் இருக்கிற விசேஷமாய் நாம் இருக்கிற இந்த மும்பை பட்டணம் மகாராஷ்டிரா மிகுந்த ஆசீர்வாதம் நிறைந்தது. हम जो स्थान पर रहते हैं महाराष्ट्र स्टेट जो है, ये बहुत एक आशीष भरा हुआ एक स्टेट है। நம்முடைய தேசத்தில் எந்த கோணத்திலிருந்தும் எந்த விதமான மூலையில் இருந்தும் இந்த மும்பை பட்டணத்துக்கு ஜனங்கள் வந்துவிட்டால் பிழைத்துக் கொள்வார்கள். हमारे देश में किसी भी कोने से अगर लोग आकर इस मुंबई में जीना चाहेंगे तो वो जी पाएंगे। அவங்களுடைய வாழ்க்கை ஒரு உன்னத நிலைமை இருந்து उनका जीवन बढ़ते जाता है। பாருங்க, அப்போ நாம் இருக்கிற இந்த மும்பை பட்டணம் மிகுந்த ஆசீர்வாதத்தின் பட்டணம். देखिए, जो हम यहाँ पर मुंबई शहर में रहते हैं, ये बहुत ही एक आशीर्वाद भरा हुआ एक शहर है। தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நம்மை உயர்த்தாது, நாமும் கடினமாய் உழைக்க வேண்டும். सिर्फ परमेश्वर को ही पकड़कर हमें ऐसे ही बैठना नहीं है, लेकिन परमेश्वर के साथ साथ हमें अपना मेहनत भी करना है। சோம்பலாய் இருக்கிறவன் சாப்பிடக்கூடாது, வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கு. वचन हमारे बाइबल में ऐसा कहता है कि जो आलसी लोग हैं वो उसको खाना नहीं खाना चाहिए, जो काम नहीं करता है वो भोजन नहीं कर सकता। பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க, நீங்க வேலை செய்றீங்களா? आपके बगल में रहने वालों से पूछो कि आप काम करते हो क्या। வேலை செஞ்சா சாப்பிடுங்க, अगर आप काम करोगे तो खाओ, இல்லைன்னா சாப்பிடாதீங்க. नहीं तो मत खाना। சோம்பேறியா இருக்கிறவர்கள் சாப்பிடக்கூடாது. आलसी लोग खाना नहीं खाना। நல்லா பாத்தீங்கன்னா சிலர் சோம்பேறியா இருக்கிறவங்க எல்லாம் ஊழியத்துக்கு வந்துருவாங்க. देखेंगे तो बहुत ही आलसी लोग क्या कर लेते हैं, सेवा में आ जाते हैं। நல்லா படுத்து படுத்து தூங்கி எந்திக்கிறோம், अच्छा सो के उठ सकते हैं, ऐसा सोचकर वो लोग आते हैं, அதுல ஒண்ணும் பிரயோஜனம் இல்லை. लेकिन उसमें कोई लाभ नहीं है। ஊழியத்திலேயும் பயங்கரமான வேலை இருக்கு. सेवा करना है तो भी उसमें बहुत कष्ट उठाकर मेहनत करना ही है। ஊழியத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஆராதனை நடத்துற அந்த பிள்ளைலாம் முன்னக்கூட்டி வருதுங்க. अगर देखेंगे तो सेवा करना है तो ये बच्चे सुबह जल्दी उठकर यहाँ पर जल्दी आते हैं। இப்போ அதுக்கு முன்னக்கூட்டி வீட்டில் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் வருது. और आने के पहले वो लोग प्रार्थना करते हैं और आराधना के जो गाने हैं वो सब लेकर आते हैं। ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வருங்க. एक हफ्ता पूरा वो लोग उस गाने को प्रैक्टिस कर ही यहाँ पर आते हैं। திடீர்னு இங்க வந்து நின்னா பாட்டு வருமா? अचानक यहाँ पर आकर खड़े रहेंगे तो गाना आएगा? வீட்டில் இங்கே வர்றதுக்கு முன்பதாய் பிராக்டிஸ் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஜெபித்து, ஆண்டவரே நான் 2 பாட்டு படிக்க போகிறேன், 3 பாட்டு படிக்க போகிறேன், நீர் என்னை அபிஷேகம் பண்ணும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காலையிலே எழும்பி ஜெபித்து வரும்பொழுது கர்த்தர் பயன்படுத்துகிறார். अगर प्रैक्टिस करेंगे फिर भी हमें अपने आप को परमेश्वर के हाथ में सौंप कर, परमेश्वर आप हमें चलाइए, ऐसे हमको सुबह उठकर प्रार्थना कर ही हमें आराधना में आना है। हालेलुया, हालेलुया। அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், எடுத்து பயன்படுத்துகிறார். इस प्रकार के लोगों को परमेश्वर आशीष करते हैं और उन्हें इस्तेमाल करते हैं। ஊழியத்தின் பாதையிலும் தேவனுடைய சமூகத்திலே 1 மணி நேரம் 3 மணி நேரம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கு. इसलिए देखिए, अगर हम सेवा भी कर रहे होंगे तो परमेश्वर के सम्मुख में 3-4 घंटा हमें बाट जोड़ना पड़ता है। தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற நாங்க ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு என்ன வேணும், ஜனங்கள் என்னதை எதிர்பார்க்குறாங்க, அவங்களுடைய தேவைகள் என்ன என்று ஆண்டவருடைய முகத்தை பார்த்து தரமாட்டாரா ஒரு வார்த்தை சொல்லி காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. देखिए, हम जो परमेश्वर के वचन को यहाँ पर बांटते हैं, यहाँ पर तुरंत आकर नहीं बांटते, लेकिन परमेश्वर के सम्मुख में हम बाट जोकर, परमेश्वर आपके बच्चों को हम क्या वचन बांटे, ऐसा हम मांग कर, परमेश्वर से मांग कर आपके पास हम आकर लेकर आते हैं। ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரோட சொல்ல வேண்டியது, हर एक समय हमको परमेश्वर से बोलना पड़ता है। இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, यहाँ पर जो बोला हुआ वचन, ஒரு வார்த்தை கூட கீழே விட்டுறாதீங்க. ஆண்டவர் एक वचन भी व्यर्थ नहीं जाना है परमेश्वर, கையில எடுத்துக்கிடுங்க, वो आपके हाथों में आप उठा लीजिए। ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், आप मेरे लोगों में वो चमत्कार के रूप से बदलने दीजिए, நம்முடைய நாம மகிமை அடையும், उसके निमित्त तेरे नाम की महिमा हो परमेश्वर। எனக்கும் ஜனங்கள் பார்வையில ஒரு கணம் உண்டு, मुझे भी मेरे लोगों के प्रति एक जिम्मेदारी है। இந்த இடத்துல கணம் உண்டாகும், மரியாதை உண்டாகும், मुझे भी एक आदर मिलेगा मेरे लोगों के सामने। हालेलुया, हालेलुया। நான் பாட்டுக்கு சொல்லிட்டு ஒண்ணு நடக்கலன்னா நீங்களா இருப்பீங்களா இங்க? मैं कुछ भी बोलूं और आपके जीवन में चमत्कार नहीं होगा तो आप लोग यहाँ पर बैठोगे क्या? ஏதோ கதை அடிச்சு விடுறாங்க இவங்களுக்கு ஒரு வேலை என்ன? क्या कुछ भी बोलते हैं, इनको कोई काम नहीं है, ऐसे सोचोगे। ஆனால் தேவன் என்ன செய்கிறார், ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வாயிலிருந்து விழுகிற அந்த முத்தான வார்த்தைகளை பொறுக்கி கொண்டு வந்து
உங்களிடத்துக்கு நாங்கள் சொல்லும்போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார், அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். अगर परमेश्वर का सेवा भी अगर हम करना है तो भी परमेश्वर के सम्मुख में हमें बैठना है और परमेश्वर के पास से हमें जो वचन परमेश्वर देता है उसे हमें लेकर आकर यहाँ पर आपके सामने बांटना होता है। இரண்டாவது பார்த்தீங்கன்னா, நாம் வாழ்கிற இந்த தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். दूसरा देखेंगे तो परमेश्वर जो हमारे देश में देश को परमेश्वर உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 11-12, நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். व्यवस्था विवरण 11वां अध्याय 11वां वचन में हम पढ़ेंगे, वह ऐसा देश है जिसकी तेरी परमेश्वर यहोवा सुधि रखती है और वर्षा और आदि से लेकर अंत तक तेरे परमेश्वर यहोवा की दृष्टि उस पर निरंतर लगी रहती है। நாம் இருக்கிற இந்த தேசத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். हम जिस देश में रहते हैं परमेश्वर इस देश की सुधि लेता है। இந்த தேசத்தை வருஷத்தின் ஜனவரி 1 டிசம்பர் 31 வரை கர்த்தர் அந்த முழு வருடமும் அதன் மேல் கண்ணை வைத்திருக்கிறார். परमेश्वर देखेंगे तो जनवरी 1 तारीख से लेकर आखिरी वर्ष के आखिरी दिन तक परमेश्वर का नजर उसके ऊपर ही रहता है। காரணம் என்ன? कारण क्या है? இந்த தேசத்தில் நீங்களும் நானும் வசிக்கிறோம். क्योंकि इस देश में आप और मैं रहते हैं। इस कारण என்னுடைய ஜனங்கள் வாழுகிற இந்த தேசத்தை, मेरे लोग यहाँ पर रहते हैं इस देश में, ஆகையால் இந்த தேசத்தை நான் விசாரிப்பேன். इसलिए मैं इस देश की सुधि लूंगा। இந்த தேசத்தின் மேல் கண்ணை வைத்து इस देश பாதுகாத்துக் கொள்வேன். इस देश के ऊपर मैं मेरे आंखों को रख कर मैं इसकी रक्षा करूंगा। ஆகையினால் இந்த தேசம் விசாரிக்கப்படுகிற ஒரு தேசம். इसलिए यह देश जो है परमेश्वर से सुधि लिया गया हुआ देश அந்த है। தேசத்தில் தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். इस प्रकार के देश में ही परमेश्वर ने आपको और हमें रखा है। தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு தேசம். परमेश्वर के सम्मुख में बैठकर परमेश्वर के आशीष को पाने वाला एक देश। என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. गिनती 14 अध्याय 7 और 8वां वचन हम पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த அந்த தேசம் மகா நல்ல தேசம். इजराइलियों की सारी मंडली से कहने लगे कि इस देश का भेद लेने को हम इधर उधर घूम कर आए हैं, वह अत्यंत उत्तम देश है। மகா நல்ல தேசமாம் நம்முடைய தேசம். एक बहुत ही उत्तम देश है ये। இந்த நல்ல மகா நல்ல தேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ये अत्यंत उत्तम देश को परमेश्वर ने हमें दिया है। நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்தை நீங்க நேசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். आप जिस स्थान पर रहते हो, जिस जगह पर आप निवास करते हो, उस जगह को आप प्रेम करें, ऐसा परमेश्वर चाहते हैं। கசேலியில் இருந்தீங்கன்னா கசேலியை நீங்க நேசிக்கணும். अगर आप कशेली में रहते हो तो आप कशेली से प्यार करो। லோடால இருந்தா லோடாவை நீங்க நேசிக்கணும். अगर आप लोधा में रहते हो तो लोधा से आप प्रेम रखिए। எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்தை நீங்க நேசிக்கணும். जिस स्थान पर जिस जगह पर आप रहते हो उस जगह को आप प्यार कीजिए। அந்த இடத்தில் உள்ள ஜனங்களை நீங்க நேசிக்கணும். उस जगह पर रहने वाले लोगों को आप प्यार कीजिए। அந்த ஜனங்களை நீங்க நேசித்தாதான் இயேசுவை பத்தி நீங்க சொல்ல முடியும். अगर उस लोगों को आप प्यार करोगे तब जाकर आप यीशु के बारे में उनको बता सकते हो। இயேசுவை பத்தி நீங்க சொன்னாதான் அந்த தேசத்தை நீங்க சுதந்தரிக்க முடியும். यीशु के बारे में अगर आप बताओगे तो उस जगह की सुधि ले सकते हो। இயேசுவை பத்தி நீங்க சொன்னாதான் அந்த இடத்திலே உங்களுக்கு நீங்க அந்த இடத்துல விருத்தி அடைந்ததற்கு அடையாளம். अगर यीशु मसीह के बारे में अगर आप वहाँ पर बताओगे तो ही यीशु मसीह के अंदर आप बढ़ोतरी पाए हो ऐसा दिखाई देगा। இயேசுவின் நாமத்தை நீங்க இருக்கிற ஏரியாவில் நீங்க மகிமைப்படுத்தணும். यीशु को आप जिस स्थान में रहते हो वहाँ उस जगह पर यीशु के नाम को महिमा करना है। பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய சபையில் இருக்கிற சில சிஸ்டர்களோடு கூட நானும் சேர்ந்து இந்த கோல்சத்திலிருந்து ஈரானந்தனி வர நாங்கள் ரிக்ஷா பிடிச்சி போய் செபித்திருக்கிறோம். कुछ दिनों के पहले हम जो सभा की स्त्रियां हैं सब मिलकर कोलशेत से लेकर हीरानंदिनी तक हमने ऑटो पकड़कर प्रार्थना किया है। வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் தேசத்திற்காக ஜெபிக்கிற அந்த நாளில் ஒரு ரிக்ஷா பிடிச்சிருக்கோம். நாங்கள் 3-4 பேர் ஏறி இந்த கோல்சத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இப்படியே பால்கோம் தாதலாடி வர போயிட்டு
அங்கிருந்து அப்படியே திரும்பி கப்பர்வாடி போய் அப்படியே நாங்கள் ஈரானந்தினி கடைசி வரை போய் செபித்திருக்கிறோம். हम लोग 2 या 3 स्त्री लोग मिलकर मंगलवार के दिन हर हफ्ते में एक दिन जो है हम यहाँ कोलशेत से लेके माजीवाड़ा तलक जाकर फिर हीरानंदिनी तलक आज़ाद नगर घूमकर हीरानंदिनी जाकर घूमकर पूरा हम परमेश्वर के लिए उस जगह के लिए हम प्रार्थना करते हैं. அப்போல்லாம் தெரியாது ஆண்டவர் அந்த பத்திரிப்பாடால ரிட்டு எஸ்டேட்டில் எங்களை கொண்டு போவார் என்பது எங்களுக்கு தெரியாது. तभी हम नहीं जानते थे कि परमेश्वर हम उस पतलीपाड़ा हीरानंदिनी में परमेश्वर ऋतु एस्टेट में हमें लेकर जाएंगे. எந்த ஏரியா வரை ஜெபித்தோமோ அந்த ஏரியாவில் எங்களை கொண்டு வைத்திருக்கிறார். जिस जगह तलक जिस एरिया तलक हमने प्रार्थना किया था उसी एरिया में परमेश्वर ने आज हमें रखा है. பல மாதங்கள் நாங்கள் வாரந்தோறும் ஜெபித்தோம். बहुत सारे महीने हमने हर हफ्ता एक दिन नियुक्त कर कर इसके लिए हमने प्रार्थना किया था. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஏன் சிஸ்டர் பைசா வேஸ்ட் பண்ணுறோம். एक सिस्टर ने मुझसे ऐसा कहा कि क्यों सिस्टर हमें इतना पैसा बर्बाद करना है. ஒரு துண்டு மருதி கூட நம்ம கொடுக்க மாட்டோம். हम लोग एक ड्रग्स भी नहीं दे रहे हैं. சுவிசேஷம் சொல்லல, நம்ம किसी को हमने सुसमाचार तो नहीं बताया. வெறும் ஜெபிக்க மாத்திரம் நம்ம செய்கிறோம். सिर्फ हम प्रार्थना ही कर रहे हैं. அப்படி சொன்னோடனே நான் நிப்பாட்டினேன். जैसे इस बात को जब उन्होंने कहा तो मैंने उसे रोक दिया. ஆனால் ஜெபத்திற்கு பதில் உண்டு. लेकिन जितना हमने प्रार्थना किया था परमेश्वर ने उसका उत्तर दिया है. நம்முடைய எல்லையை விரிவாக்கி இருக்கிறார். हमारे विशाल को परमेश्वर ने हमारे सीमाओं को परमेश्वर ने बड़ा किया है. அப்படி இழுத்து பிடிச்சு பாத்தீங்கன்னா கோல்சத்துல தான் இருந்தோம், கொண்டு போய் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். देखिए परमेश्वर ने हमें इतना बड़ा बनाया है कि हम कोलशेत में ही रहते थे लेकिन हमें यहाँ से लेकर वहाँ तलक लेकर गए हैं. தாதலாணி வரை தான் நாங்கள் ஜெபித்தோம். அதற்கு அடுத்தாப்புல இருக்கிற கசேரி வரை நம்முடைய ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். हमने दादलानी तलक ही प्रार्थना किया था लेकिन उसके पार परमेश्वर ने कोलशेत कशेली तलक परमेश्वर हमें लेकर गए हैं. அப்ப நம்முடைய அந்த ஜெபமானது வீணாகாது. देखिए जो हमने प्रार्थना किया था वो कभी व्यर्थ नहीं होता है. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை என்ன செய்கிறார்? மகா நல்ல தேசமாய் மாற்றுகிறார். परमेश्वर हमारे प्रार्थनाओं को सुनकर हमारे देश को एक अत्यंत उत्तम देश बनाता है. அடுத்தது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் நம்முடைய தேசம். दूसरी बात जो है परमेश्वर से आशीष पाया हुआ देश हमारा देश है. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13 17 வரை ஒரு தேசத்துக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருக்கிறது. व्यवस्था विवरण 33ஆம் அதிகாரம் 13 17 उपागम व्यवस्था विवरण 33 में 13 से लेके 17 तक हम पढ़ेंगे. வாசிக்கிறேனா? யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முட்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000களும் மனாசையின் 1000களுமானவைகள் என்றார். फिर यूसुफ के विषय में उसने कहा, इसका देश यहोवा के आशीष पाए अर्थात आकाश के अनमोल पदार्थ और ओस और वह गहरे जल जी नीचे हैं और सूर्य के पकाए हुए अनमोल फल और जो अनमोल पदार्थ चंद्रमा के उगते हैं और प्राचीन पहाड़ों के उत्तम पदार्थ और सनातन पहाड़ियों के अनमोल पदार्थ और पृथ्वी की जो अनमोल पदार्थ उसमें भरे हैं और जो झाड़ी में रहता है उसकी प्रसन्नता, उन सबों के विषय में यूसुफ के सिर पर अर्थात उसी के सिर के चांद पर जो अपने भाइयों के न्यारा हुआ था आशीष ही आशीष फले. आमीन, हालेलुया.
நம்மை கர்த்தர் இப்படியாய் ஆசீர்வதிக்கிறார். इस प्रकार परमेश्वर हमें आशीष करता है। கர்த்தர் நாம் வசிக்கிற தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हम जिस देश में रहते हैं उस देश को परमेश्वर आशीष करते அது हैं। வானத்தினால் கொடுக்கிற செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்படுகிறது. वो आकाश से दिया हुआ जो धन से परमेश्वर आशीष करते हैं, கனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ओस के साथ, और परमेश्वर जो धरती में से निकलने वाले जो पानी है उससे परमेश्वर आशीष करते हैं। சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் நாம் வசிக்கிற இந்த ஏரியாக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. सूर्य से पके गए उस फल के समान और चांद से लिए हुए जो भी पदार्थ है उससे परमेश्वर हमारे देश को आशीष करता है। ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியத்தினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். और पृथ्वी की जो भी अनमोल पदार्थ है उससे और झाड़ी में रहने वाली है उससे सभी विषय से परमेश्वर हमें आशीष करता है। நாடும் அது நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கண்டிருக்கிறார். देश और देश में से आने वाले हर एक चीजों से परमेश्वर हमें आशीष करते हैं। அடுத்தது தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து சொல்லப்பட்டது. और उसके बाद परमेश्वर के प्रसन्नता के बारे में दिखाया गया है। முச்செடியில் எழுந்தினவரின் தயவும் நம்முடைய சிரசின் மேலும் நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே நம்மை விசேஷித்தவர்களாய் கர்த்தர் வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். झाड़ी में रहने वाले उस प्रसन्नता उन सबों के विषय जो यूसुफ के सिर पर रखा गया था, उसी प्रकार के आशीषों से परमेश्वर हमें आशीष करते हैं। நம்முடைய அலங்காரம், நம்மை கர்த்தர் அலங்கரித்து அவர் நம்முடைய தலையை உயர்த்தி சத்துருக்களுக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்தி நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर हमारे शत्रुओं के बीच में हमें ऊंचा करता है। हमारे सिर को परमेश्वर ऊंचा कर कर परमेश्वर हमें आशीष करता है। கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகம் தான் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். परमेश्वर जो आशीष देता है वही बैल का जो सींग है उस प्रकार का जो ताकत भरा हुआ वो एक आशीष है। அந்த அபிஷேகத்தினால் நாம் சத்துருவின் வல்லமைகளை, பிசாசின் தந்திரங்களை, பொல்லாத மனிதர்களுடைய சூழ்ச்சிகளை நாம் அவைகளை முட்டி ஏகமாய் தேசத்தை விட்டு வெளியே விரட்டி விடுகிறோம். इस प्रकार के आशीष को पाने से हम जो भी शैतान के जो कार्य है, इंसान के जो चाल चलन है, जो मनुष्य को जो नहीं भाता है, इस प्रकार को हम ठोकर खाकर उसे हम जयवंत पाते हैं। நம்முடைய பிள்ளைகள் 10,000 1000 பள்ளிக்கு பெறுகிறவர்களாக இருக்கிறார். हमारे बच्चे जो हैं 1000 और 10,000 कर कर बढ़कर बढ़ोतरी पाने वाले बच्चे हैं। இப்படிப்பட்டதான மகா பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தேசத்திலே வைத்து நம்மை இந்த பூமியில் இந்த தேசத்திலே வாழ வைத்து इस प्रकार के आशीष को परमेश्वर इस देश में रखकर हमें इस आशीषों को स्वतंत्रता पाने के लिए हमें यहाँ पर रखे गए हैं। ஆகையால் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து इसलिए परमेश्वर का हाथ हमारे साथ रहकर அவர் நம்மை ஆசீர்வதித்து वो हमें आशीष करता है இந்த தேசத்தின் சகல ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். और इस देश के सभी आशीषें आपका ही है, ऐसे परमेश्वर आप हमें कहता இந்த है। தேசத்தில் உண்டாகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாயிருக்கு. इस देश में जो भी आशीषें हैं, जो भी भलाइयां हैं, वो आपका और मेरा है, ऐसा परमेश्वर कहते இந்த हैं। தேசத்தில் நம்மை விருத்தி அடைய செய்கிறார். इस देश में परमेश्वर हमें बढ़ाता है। ஒரு அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பு ஒரு பிரதம மந்திரியாய் மாறும் வரை கர்த்தருடைய கரம் அவனை விட்டு விலகவும் இல்லை, அவனை கைவிடவும் இல்லை. एक गुलामी के रूप से जो यूसुफ इस देश में आया था, उस स्थान से लेकर जब वो बड़ा एक मंत्री बन गया, उस स्थान तलक परमेश्वर का हाथ उसके साथ ही था। பாத்தீங்கன்னா நீங்க எந்த நிலைமையில எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்தும். देखिए, कोई भी परिस्थिति में अगर हो या किसी भी जगह पर आप रहते हो तो खुश रहिए, क्योंकि परमेश्वर का हाथ आपको ऊंचा करेगा। ஆண்டவர் இந்த தேசத்தை விசாரிக்கிறார், நம்மை விசாரிக்கிறார். परमेश्वर हमारे इस देश को पूछता है और हमें भी पूछता है। இந்த தேசத்தை மகா பெரிய நல்ல தேசமாய் வைத்து நம்மையும் மகா மேன்மையான நன்மையான காரியங்களால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். परमेश्वर हमारे देश को भलाइयों से भरता है और उस कारण हमें भी परमेश्वर भलाइयों से भरकर हमें आशीष देता है। கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தேசத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். परमेश्वर से आशीष पाया हुआ इस देश में परमेश्वर ने हमें रखा है। இந்த நாள்ல கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். इस दिन में परमेश्वर ने हमें आशीष दिया है। ஆகையினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் நிமித்தம் நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார். परमेश्वर ने हमें अभिषेक भी किया है और उस अभिषेक के कारण परमेश्वर ஆசீர்வதிக்கப்பட்ட நம்முடைய குடும்பம், நம்முடைய வீடு ஜெப வீடாய் மாறி
அந்த வீட்டிலே ஒரு மகா விருத்தியை கர்த்தர் தருவார். पहले ही हमारे घर में परमेश्वर ने आशीषों को भरा है, और परमेश्वर जब हम प्रार्थना के लिए अगर हम अपने दरवाजों को खोल कर देंगे तो परमेश्वर हमारे घर को एक प्रार्थना घर के रूप में बदल देगा। கசேலியில பார்த்தீங்கன்னா ஜோன்ஸும் பபிதாவும் போய் சிஸ்டர் வீட்டில் போய் ஜெபிக்கிறாங்க. कशेली में अगर हम देखेंगे तो जॉन्स ब्रदर और बबीता सिस्टर दुलारी सिस्टर के घर पे जाकर प्रार्थना चलाते हैं। எல்லாரும் அந்த ரெண்டு குடும்பமும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. वो दोनों परिवार मिलकर हर हफ्ता प्रार्थना करते हैं। இன்னும் அவர்கள் இறங்கி போய் கசேலியிலே ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சபையை வளர்க்கும்படி, அந்த சபையிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இரண்டு குடும்பமும் இணைந்து ஊழியம் செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். और भी देखेंगे तो वहाँ पर सिर्फ प्रार्थना ही नहीं बल्कि बाहर उठकर वो लोग कशेली में परमेश्वर के नाम की महिमा, परमेश्वर के बारे में भी बता रहे हैं, और परमेश्वर के राज्य को वहाँ पर बांधने के लिए वो दो परिवार इकट्ठा मिलकर परमेश्वर की सेवा को कर रहे हैं। ஆத்தும ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். आत्मा के जो खोजी है वो बुद्धिशाली है। ஆத்துமாக்களை நீங்க ஆதாயம் பண்ணீங்கன்னா நீங்க ஞானம் உள்ளவர்கள். अगर आप आत्मा के खोजी होंगे तो आप बहुत ही ज्ञान தேவனுடைய पाएंगे। ராஜ்யம் இந்த தேசத்திலே கட்டுவதற்கு உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுக்கிறீர்கள். परमेश्वर के राज्य को इस देश में बांधने के लिए आपके मेहनत को आप दे रहे हो। அதுபோல பார்த்தீங்கன்னா நாகராஜும் கனகாவும் போய் ஏர்போர்ட்ஸில் போய் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. और देखेंगे तो नागराज ब्रदर और कनगा सिस्टर भी मिलकर एयरफोर्स के जो एरिया है वहाँ पर प्रार्थना चलाते हैं। தொடர்ந்து அந்த இடத்துல இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் வென்று அவர்கள் மகிமைப்படும்படி தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்வார். लगातार उस जगह में रहने वाले हर एक प्राण को परमेश्वर के पास लेकर आएंगे, ऐसे हम प्रार्थना करेंगे। லோடாவில் சீலாவும் பிரதரும் இருக்கிறாங்க. लोधा में शीला और ब्रदर है। அந்த இடத்துல இறங்கி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கின்ற ஆத்துமாக்களை தேவனுடைய சபையிலே கொண்டு வர அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அந்த இடத்திலும் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார். अगर उस जगह पर आप उतर कर अगर आप परमेश्वर के बारे में अगर बताएंगे तो परमेश्वर आपको उस जगह पर इस्तेमाल करेंगे। இருக்கிற ஒவ்வொருவரும் சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை அவர்கள் மேல் உள்ளது. सभा में रहने वाले हर एक लोगों को ये जो जिम्मेदारी है वो आपके ऊपर दिया गया है। மகா நல்ல தேசத்தில் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் ஜனங்களை தேவனிடையில் கொண்டு வரத்தான் நம்மை வைத்திருக்கிறார். एक बहुत ही उत्तम देश में परमेश्वर ने हमें रखा है ताकि हम परमेश्वर के पास सभी लोगों को लेकर आए। ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய பங்கு மிக அவசியமாய் இருக்கிறது. परमेश्वर के नाम के निमित्त हम परमेश्वर के राज्य को बांधना है। ஆதினால் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய பங்கையும் தேவனுக்கு என்று ஒப்புக்கொடுக்கும். इसलिए हमारा मेहनत और हमारे भाग को परमेश्वर के लिए देना है। கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उसे आशीष करेगा। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது மற்ற எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். अगर हम पहले परमेश्वर के राज्य को और उसके धार्मिकता को अगर हम खोजेंगे तो परमेश्वर बाकी सारी आशीषें आपको लगातार देते रहेगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. लगातार परमेश्वर आपको आशीष करे और उसका हाथ आपके साथ रहे। ஆமென்.